வணக்கம் கிளின்டன் தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் புனல்வாசல். 25 வயசு, படிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு கோர்ஸுக்கும் போயிட்டுருக்கிறேன். நான் படிச்சுட்டே இருக்கிறனால வேலைக்கு போகிறைய படிக்கிறதுனாலயே வீட்டில் அம்மா அப்பா வேலைக்கு போன்றாங்க. இருந்தாலும் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லபடியாக வேலைக்கு போகிறதுக்கு கரெக்டாக. அந்த கோர்ஸு அப்பப்போ படிக்கிறதில்ல கிண்டலுக்கு சொல்லு. நான் உனது நண்பன் மோட்டிவேஷன் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. அதனால் ஏன் அப்பப்போ படிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் எப்படி வேலைக்கு போகிறது? உனக்கு 25 வயசு ஆயிடுச்சு தம்பி, சரியா? நம்ம படிச்சுட்டே இருக்க வேண்டியதா காலம் முழுக்க. கல்யாண வயசு கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு மேரேஜ் ஆகுது. அப்போ படிச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பேசிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எங்கே போய் அதை அமைக்கிறது? ஒரு படிக்க போனால் படிப்பு மட்டும் பார்க்கணும். வேறு என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் என்னாச்சு இருக்கா? எக்ஸ்ட்ரா திறமை வீடியோ போடுறதுக்கு இது, இல்லைன்னா விளையாடுறதுக்கு இது, இல்லை கிரிக்கெட் பிளேயரா, இல்லை வாலிபால் பிளேயரா, இல்லை போல்வாட் பிளேயரா, இல்லை தனி விளையாட்டு பிளேயரா, இல்லை கபடி பிளேயரா? அந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட்டை நம்ம காட்டக்கூடிய விதம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் காலையில் பயிற்சி, சாயங்காலம் பயிற்சி, அவ்வளோதான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லாக ஓகே. இடையில ஜல்லிக்கட்டு அவனுக்கு விருப்ப மாட்டேங்குது ரொம்ப. நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருக்குது, நம்மளுக்கு ஒன்று முக்கியமானது, ஒன்று நம்மளுக்கு பிடிச்சிருக்கிறது ஒன்று முக்கியமானது. உன் வாழ்க்கையை காப்பாற்று, உன் குடும்பத்தை காப்பாற்று, உன்னை காப்பாற்று, உன்னை ஒருநிலைப்படுத்து, அது முக்கியம், சரியா? ஜல்லிக்கட்டு உனக்கு பிடிச்சது, அது தேவைப்படும் போது எடுத்துக்கணும். கபடி மாறியுமா, கிரிக்கெட் மாறியுமா, உனக்கு பிடிச்ச விளையாட்டு மாறியுமா, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் மாறியுமா, உனக்கு பிடிச்ச சாப்பாட்டு மாறியுமா, அதை எடுத்துக்கணும். உனது விளையாட்டை, உனது முக்கியமானது வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு உண்டான படிப்பு. அப்பப்போ கோர்ஸுக்கு போயிட்டு வந்தோம்னா கஷ்டப்பட்டு சம்பாரித்து நீ அம்மா கொடுக்குறாங்களோ ஃபீஸோ, அப்பா கொடுக்குறாங்களோ, இல்லை நீ பார்ட் டைமாக பார்த்து வேலை செஞ்சு கட்டுறையோ, அந்த காசு வீண் பண்ணுறக்கூடாதுல்ல. மற்றவங்களுக்கு வெட்டியே கொடுக்கக்கூடாதுல்ல. உனக்கு சம்பாத்தியம் இல்லை. ஒவ்வொரு நாள் எண்ணிப்பார். ஒரு மாத ஃபீஸு ஒரு 1500 கொடுக்குறீங்கன்னா 50 ரூபா வெட்டியே போகுதுல்ல. நீ அந்த காசை கீழே போட்டு போகிற மாதிரி வேறு பக்கம் போகுது, அப்படித்தான். அப்போ அது வெட்டியே போகுது. அப்போ வெட்டியே போச்சுன்னா அப்புறம் எப்படி அதை புரிஞ்சு அதில் எப்படி உனக்கு நல்ல வேலை நீ எப்படி ஒரு நல்ல நிலைக்கு வருவேன்? எல்லாத்தையும் தூக்கி போடு, பிடிச்சதை வச்சுக்கோ, தேவைப்படும் போது எடுத்துக்கோ. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ எடுத்துக்கோ. மற்ற நேரமெல்லாம் வேலை செய், மற்ற நேரமெல்லாம் படித்து நல்லா வேலை வாங்கி நல்ல இடத்துக்கு போ. ஏன்னா இது ஆசை, உனது நண்பனோட ஆசை. அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கோ, நல்லா பாரு, பாசமாறு, நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல வேலைக்கு போ. உன் வாழ்க்கை வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்பாளி, திறமையான ஆள், விளையாட்டில் அக்கறையும் ஒவ்வொருவருக்கும் உண்டான விஷயம், உனக்கு உண்டான விஷயம் சரியாக செய். வாழ்க்கை நல்வழியாக